அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். என்னடா பண்ண அந்த மீன் நான் எழுதின பாட்டு சும்மா எழுதின பாத்தியா எப்படி என்ன பண்ண செத்து பிடிக்க சாங்க போட்டுக்க தூரம் தூரம் பச்சை மிளகா வாயில வச்சா காரம் காரம் சுராங்கனி 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 கம்மா மலை 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 வாலியும் கல்லி கல்லி அணக்கிறப்பா சத்தியமா கம்முன்னு உட்காந்துரு என்ன டென்ஷன் பண்ணாத ஐயா உன்னை நான் கும்பிடுகிறேன் ஐயா. ஆமா புட்டு நீ கும்பிடுகிறேன்னு சொல்றான் தொத்துவா மூட்டை கும்பிடுகிறேன் ஐயா. என்ன மாலை கண்ணா இல்ல சார கண்ணாடா? அவரை பார்த்து பேசுறேன்னா அங்கங்க பார்த்து பேசுறேன். டென்ஷன்ல கண்ணு எங்கங்க போகணும் யாருக்குமே தெரியாது. டேய் யாரவா சொல்லுங்க சாமி. என்னடா யாரு கூப்பிடுற என்ன சொல்ல கம்னாட்டியா யாரா என்ன அவனடா அவனையா நான் பையன்டா அவன்லாம் டேய் அடியால மாடு போறே அவனியாதே ஐ அந்த இடம் ராசியில வந்த நேரத்துல இருந்து உதவி நிங்குது. நீ அங்க கொஞ்ச நேரம் மாத்து. எனக்கு கை வெட்டமே இந்த பக்கம் தான்டா. வாங்க வெயிட் பண்ணி ஏடா அதெல்லாம் செத்த மாதிரி இருக்குதுடா பாய். யா இதுவே எனக்கு கை வெட்டம் தான். டேய் யாரால நான் பேசி உட்காருங்க. டேய் எனக்கு முடரக்குனி என்னடா காலதாமதம் அண்ணாச்சி மேல என்ன அந்த காலத்தை பண்ணா பதில் சொல்றீங்க மன்னர் தெரியுமா உன் சவுண்டி காட்டுறா இல்ல என்ன ஒரு மன்னர் வாசகர் வந்தாலும் சரி ஒரு வெள்ள வாசகர் வந்தாலும் சரி பதில் சொன்னாலும் அடிக்கிறானுங்க பதில் சொல்லலாம் அடிக்கிறான் எங்களுக்கு பைத்தியம் இல்ல நான் பைத்தி மேல லூசா யாருக்கு தெரியும் அப்படி இல்லங்க மெண்டல்டா யாரா அவனையா அப்படி சொல்லல உட்காருங்க. இல்ல ஏன்னு கேக்குறேன்னு வச்சுக்க இப்ப எந்த ஒரு மன்னர் வாசகர் வெள்ள வாசகர் வந்தாலும் மொத்தம் அதனால தான் நான் சொல்றேங்க. என்னடா அதுக்கு மாற இப்ப நான் கேள்விக்கு வர நீ பதில் சொல்லு. ஓஹோ என்ன மாறிடா என்ன மாறு யாருக்கு தெரியும் மாறானவன கைய டேய் மார்தலாகே மாறுதலா ஓஹோ நாங்களே கேள்வி கேட்டு ஏடா மொட்டை மொட்டையா சொல்ற பொட்ட அவனையா அப்படி விளக்கமா சொல்லி உட்காரு வாய். ஓஹோ ஓஹோ சரி இன்று மார்தலாகே ஆமா நான் கேள்விக்கு நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும். ஆமா நான் கேள்வி கேக்குறேன் நீ பதில் சொல்லு. சரிடா. அப்பதான் கஷ்டம் நானும் புரியும். சரிடா ஓகே சரியா ஓகே. போலாமா? ஆமா பார் ஓகே. இப்ப 29 மா வரணும் 29 மா வரணும் மா வரணும் ஆ, ஆனா பதிலும் விளக்கமும் பொருளும் அதிலே அடங்கி இருக்கணும். என்னடா மாலே அடங்கி இருக்கணும். 29 மா வரணும் பதிலு விளக்கம் பொருள் அனைத்துமே அதில் அடங்கி இருக்கணும். ஆமா சரிடா கல்லமா வாடா இல்ல எனக்கு காட்டுங்க டேய் போய்ஸ் கோலியா கம்மந்தாரா நான் என்ன நாய் வாயில கோல விட்டுறேன் நீ யாரா நாய் நீ நல்லவர் பாய் ஒரு நல்லவர் எப்பேர் அடா 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 உனக்கு மட்டும் தெரியுது. வசிச்சா வர்றான் சரி விடு விடு அவனியா ஆமாங்க சரியா சரி கேள்வி கேள்ற பதில் நான் சொல்றேன். கேள்வி கேட்டாச்சு. என்னடா? 29 மா வரணும் ஆ, சரி ஆனா பதிலும் விளக்கமும் பொருளும் அதிலே அடங்கி அதிலே அடங்கி இருக்கணும். ஆமா இவங்கள தானடா ஆ. டேய் கேளுடா கேள்வி நாங்க இப்பதான் பெரிய தின்னுக்கிறே இல்லையா சரிடா உனக்கு தெரியுமா தெரியாதா டேய் என்ன? இதுதானே ஆ. எனக்கு தெரியும்டா. சொல்லு 29 மா வரணும் ஆ. பதில் அடக்கம் கேள்வி சரி நீயே சொல்றா நான் என்ன சொல்லட்டுமா எனக்கு தெரியல. என்ன கிடைக்குதுப்பா இப்ப வீட்டுல நீ இருக்கிற ஆமா உங்க மனைவி இருக்காங்க ஆமா கணவன் மனைவி இருவர் இருக்கிறோம். 2 பேரும் இருக்கிறீங்க ஆமா ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும் ஆ, காலையில மதியம் நைட்டு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்க ஆ, ஆ. எவ்வளவு அரிசி போட்டு சமையல் டேய் செய்யும் எங்க 2 பேருக்கு ஒரு காபடி அரிசி போட்டா போதும்டா. அது என்ன ஊர்ல வந்தா மட்டும் பேசி நித்தி தூண்டுற அங்க காப்பி அடிச்சு போடுறோம் ஏண்டா எல்லா மக்களா ஐயா நமக்காக ஏற்பாடு செய்யறாங்க ஐயாடா. போய் அந்த லாஸ்ட்ல முடியறதுக்குள்ள ஏன்பா இங்க தப்பா அங்க அப்புறம் போறேங்க வாப்பான்னு கூப்பிடுற
டேய் நமக்கே ஏற்படுத்த உணவு வீணா கூட இருக்கா சாப்பிடுறான். காப்பி அடிச்சு போடுற உனக்கும் உங்க மனைவிக்கும். ஆமா சரியா? அந்த நேரத்துக்கு ஒரு 4 பேர் விந்தாடி வந்துடுறாங்க. ஓஹோ சொந்தக்கார வராங்க. சொந்தக்காரர் வந்துடுறாங்க. இல்லத்திற்கு நீ போட்ட காப்பி அடிச்சு பத்துமா? டேய் அது எப்பறா பத்தும்? பத்தாதுடா. பத்துமா? டேய் பத்தாதுடா. எப்பறா பத்தும்? பத்துமா? டேய் பத்தாதுடா. உமா காலியா இருக்கா? பத்துமாயா? பத்துமா? ஓஹோ 29 மாவுல 10 மா. 10 மா வந்துச்சா? டேய் உனக்கு இருக்குடா. பாத்துட்டேன்னா இல்ல உட்காரு. மூளை அதுதான் சொல்றேன். ஏங்க 29 மால டேய் 10 மா வந்துருச்சு. 10 மா வந்துச்சு. மீதி இருக்கிறது எவ்வளவு? டேய் 19 மா. 19 மா ஆகுது. இப்போ அந்த சின்ன பையன் எடுத்துக்கோ. சிறியவன் அந்த பையன் எடுத்துக்கோ. அந்த பையனுக்கு வந்து தேன் மேல ரொம்ப ஆசை. தேன் சாப்பிட வேண்டும் ஆசை. சாப்பிட கூடாது, நக்குவாங்க. டேய் சரி தேன் மீது ஆசை. தேன் மேல ரொம்ப ஆசை. அவன் ஒரு தென்னை மரத்து அடியில போய் நின்னுங்கிறான். மேல தென்னை மரத்துல தேன் கூடு கட்டிங்குது. உச்சில தேன் கட்டி இருக்குது. கீழே அந்த பையன் மேல பாக்குறான். ஆமா அவனுக்கு அந்த தேன் எட்டுமா? டேய் அது எப்பறம் எட்டாதுடா. எட்டுமா? டேய் எட்டாதுடா. எட்டுமா? டேய் எட்டாதுடா. எட்டுமாயா? ஓஹோ 29 மாவுல 8 மா. 8 மா? டேய் உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆட்டி எங்கண்ணா பாராட்டி ஐயா. என்ன கோவம் வருது? அது சரியா? முதல்ல ஒரு 10 மா. ஆமா. இப்போ ஒரு 8 மா. ஆமா. மீதி இருக்கிறது எவ்வளவு? 11 மா. 11 மா ஆகுது. ஆமா. இப்போ எங்க வீட்ல பூனைக்குது. உங்க வீட்ல பூனை இருக்கு. பூனைக்குது. உங்க வீட்ல எலிக்குது. எலி இருக்குது. ஆமா. சரியா? எங்க வீட்ட பூனை இருக்கு. உங்க வீட்ட எலி இருக்கு. எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்டவன்னா அந்த எலி 5 மா சொல்லு. ஓஹோ டேய் அது எப்பறா 5? எலிக்கு பூனைக்கு பகை. 5ஆதுடா. 5 மா. 5ஆது. 5 மா. டேய் 5ஆதுடா. 5 மா. டேய் 5ஆதுடா. பட்டுனா துருனா அப்புறம் 5 மாயா? 5 மா. ஓஹோ 29 மாவுல 5 மா. 5 மா. டேய் இப்போது புரிஞ்சுக்கிட்டு உட்காரு. மீதி இருக்கிறது எவ்வளவு? 6 மாடா. நான் எது சொன்னாலும் கோச்சு கூடாது. டேய் கோபப்பட கூடாது. ஏண்டா நீ பதில சொல்ற விளக்கத்தை சொல்ற உனக்கு மீது நான் என்ன கோபம்? இப்போ இது ஒரு 1000 பேர் சபை. ஆமா. இந்த வேஷத்தை நீ மறந்துரு. சரியா? இந்த வேஷத்தை மறந்துடுறேன். இந்த வேஷத்தை மறந்துரு. இந்த சந்திர வேஷத்தையே மறந்துடுறேன். எங்கன்னா எங்க உட்காராம இருந்துச்சு அக்காலத்து பத்துதுமோ. போடா என்னடா பாக்குற? ஏண்டா சின்ன நீயா கூட வந்தா? உன்னை யார் அங்க வச்சா? ஓஹோ அவள சின்ன நினைச்சிட்டேன். அவன கட்டி பேர் அடிச்சுட்டான். யானா உட்கார் சாமி. சரி சரியா? நான் மறந்துறேன் சொல்லுடா. மீதி இருக்கிறது 6 மாகுது. 6 மா. 29 மால 6 மாகுது. இது 1000 பேர் சபை. இந்த வேஷத்தை சந்திர வேஷத்தை மறந்துடுறேன். இப்ப நீ எயிலர்ச, நான் பூவர்ச. ஆமா. ராமண்ணா. ஆமா. 3 பேரும் ஒரு டீ கடைக்கு போய்ங்கிறோம். அப்ப இந்த கேள்வி கேட்டுங்கிற டீ கடையில பேசி நிக்கிறோம். ஓஹோ சரியா? அப்படி நினைச்சுக்கலாம். சரியா? மீதி இருக்கிறது எவ்வளவு? மீதி இருக்கிறது எவ்வளவு? 6 மாடா. 6 மாகுது. ஆமா. இப்போ உன் முன்னாடி தேவடியா சாமி. நான் முதல்ல என்ன சொன்னா இந்த வேஷத்தை மறந்துருன்ட்டேன். எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது. கதையில சொல்லிங்க. கதையில இல்ல இது சும்மா ஒரு பேச்சு. கதையில சொல்லிங்க. சரிடா. நீ உட்கார். நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிறேன். கதையில உன் முன்னாடி யாரு? தேவடியா. அதேதான். இல்ல பேச்சு சொல்லிங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு. தேவடியா மேரி வெச்சியா? இல்ல கதையில எது பேச்சுயா? ஓஹோ கதையில. ஆமாங்க. முண்டாட்டி தேவடியா. என் முண்டாட்டி பத்தினி. என் பொண்டாட்டி தேவடியா. ஆனா உன் மனைவி பத்தினி. ஏன்டா டேய்? சரி என் மனைவி பத்தினி உன் பொண்டாட்டி தேவடியா இருந்தாங்க. கதை வராது. நீ வெடி நடத்தினா கூட கதை யாருக்கும் புரியாது. கதையும் வராது. அது எப்பறாது? ஆமாங்க. இப்ப ஹரிச்சந்திரா நாடகம் இப்ப நம்ம ஆறுது. சம்பூர்ண ஹரிச்சந்திரா நாடகம் அம்மாவுக்காக ஏற்பாடு செய்யப்படும். சரியா? ஆமா. இது கூட வாலி மோட்சத்தை கதை உள்ள சேர்த்தனா கதை வருமா? வாலி மோட்ச வேறு ஹரிச்சந்திரா வேறு. அதனால தான் கதை வராது. ஓஹோ. ஏன்னா ஒண்ணா சத்தா கதை வராது. ஓஹோ. உன் முன்னாடி யாரு? தேவடியா. இப்ப கதைக்கு வந்து பாரு கரெக்ட்டா வந்து. ஆமா. இப்ப நீ தேவடியான்னு சொன்னா அந்த கதைக்கு வந்து பாரு. இப்ப என் முன்னாடி யாரு? பத்தினி. இப்ப உன் முன்னாடி தேவடியா வந்து என் முண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியான்னா என் முண்டாட்டிக்கு மனசு ஆறுமா? அது எப்பற ஆறாதுடா? ஆறுமா? டேய் ஆறாதுடா. ஆறுமா? டேய் ஆறாது. ஆறுமா? ஓஹோ 29 மாவுல 6 மா. நான் கேட்டது எத்தனைமா? 29 மா. கதையில வந்துச்சா? பதில் புடிச்சா?
ஒரு கேள்வி கேட்ட வேண என் மனைவி தேவடியான் சொல்லிட்டு ஒரு கதை கதையா சொல்லுங்க. சும்மா ஆச்சுன்னு போன காசு இல்லாட்டம் உக்காருங்க. இப்ப தெரிஞ்சா கேள்வி கேட்கறது எப்படி பதில் சொல்றது எப்படின்னா இந்த அடி அடிக்கிறேன் நம்ம பௌத்தியம் என்ன பண்ணுவோம் பீ தான் பிரியாணியா பிரியாணியா யோ பிரியாணி விலைக்குமா போன காசு இல்லாக்கறா போல ஏய், இருந்தாலும் ஆமாங்க. இரடா காலத்தாமதம் பண்றான் ஆ. கட்டுக்கதை கொட்டவைக்கின்றான். சரி விடு. ஏய், ஏய். உலக மக்களுக்கெல்லாம் மொழி தரக்கூடிய ஆமா சந்திரன் ஏய். என்று பெருமெடுத்து சீர சிறப்போடு வந்திருக்கின்றான். வாங்கிட்டு வரீங்க முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாது. நான் யார்? யார்? இரவிலே ஒளி தரக்கூடியவன். ஆ. ஆனால் இன்றோ என்ன நாள்? ஏங்க நீங்க யாரு சந்திரன்டா. அது தெரிஞ்சா என்னவோ வேலை செய்றீங்க. டேய், இரவிலே ஒளி தரக்கூடியவன் சந்திரன். ஆஹா இரவு என்று உரைப்பார்களே. ஆமா அது நான்தான்டா. சரி தண்ணிதானா எனக்கோ 27 மனைவிமார்கள். அவன் ஒன்னு ஒன்னு ரெண்டு வச்சுனே சமாளிக்க முடியல 27 பொண்டாட்டி வச்சு நீ எப்படி போற வாரத்துல 7 நாள் தான் 7 நாள் போச்சுன்னா ஓ சௌகரியமான ஆள் தான் நீ. ஆனா யாரு சௌகரியம்? இல்ல சாமியா இல்ல சாமர்த்தியமான ஆள் தான். டேய், 27 மனைவிமார்கள். ஆ. அப்பறிக்கூடது அந்த 27 மனைவிமார்களில் மனைவிமார்கள். என் அன்பு மனைவி ஆசை மனைவி ரேவதி. ரேவாதி அவள் மனதிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? என்னவென்றால் இந்த தேவலோ திரைக்குடி மலரை சூடி அழுத்து விட்டதா அழுத்து விட்டு. ஆகினால் மூலவன் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலரை பறித்து வந்து ஏய். ஆரமாக தொடுத்து ஆமாங்க. அவளுடைய கூந்தலே சூட வேண்டும். சூட வேண்டும். அதுதான் ஆசை. சரி. இந்த பொழுதிலும் ஆ. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து புறப்பட வேண்டும். போலாமே ஏய். போலாமே ஆடி பாடிக்கொண்டு சென்று ஏய். நறுமணம் வீசக்கூடிய மலரை பறித்து வந்து ஆமாங்க. ஆரமாக தொடுத்து ஏன் மனைவி கூந்தலே சூட வேண்டும். சூப்பர் ஏய், போலாம் வாங்க